ஒசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை ஓஎம்ஆர் சாலையில் சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். விவரங்கள். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் வழக்கறிஞர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நீதிமன்ற வளாகம் அருகே கண்ணன் என்ற வழக்கறிஞரை கொடூரமாக வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவத்தை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும், வழக்கறிஞர்களை பாதுகாக்கும் விதமாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிட வேண்டும் என கூறி சென்னை ஓஎம்ஆர் சாலையில் சோழிங்கநல்லூர் ஆவின் சிக்னலில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த செம்மஞ்சேரி காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அனைவரும் சாலை மறியலை கைவிட்டு நீதிமன்றம் முன்பு மறுபடியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓஎம்ஆர் சாலையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன.